தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியுள்ளன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார். இதனால் தாவிகாவின் தற்போதைய பலம் 107 உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்கிற நிலையில் விஜய்க்கு இன்னும் 11 இடங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இச்சூழலில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள், பிசிகவின் 2 பேர், சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளின் தலா 2 உறுப்பினர்கள் மற்றும் தேமுதிகவின் 1 உறுப்பினர் என மொத்தம் 12 பேரின் ஆதரவை பெறும் பட்சத்தில் தாவேகாவின் பலம் 119 உயரும். இதன் மூலம் பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அமைப்பதற்கு திமுக மற்றும் அதிமுக என இரு கூட்டணிகளில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவது விஜய் முன் உள்ள 2வது வாய்ப்பாக கருதப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் மற்றும் தேமுதிகவின் 1 உறுப்பினர், அதோடு அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ள பாமகவின் 4 உறுப்பினர்கள் மற்றும் அமமுகவின் 1 உறுப்பினர் என மொத்தம் 11 பேர் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் தாவேக எளிதாக ஆட்சி அமைக்க முடியும் என கருதப்படுகிறது. ஆட்சியை பிடிக்க தேவையான பெரும்பான்மை பலமான 118 இடங்களை எட்ட விஜய்க்கு இன்னும் 11 இடங்கள் தேவைப்படும் நிலையில் அவர் முன்பு உள்ள 3வது வாய்ப்பு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது. 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதே தாவேகவின் நிலையான ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்பது அரசியல் நோக்கர்களின் கணிப்பாக உள்ளது. இந்த மெகா கூட்டணி அமைந்தால் தாவேகவின் பலம் 155 உயர்ந்து அசைக்க முடியாத ஆட்சி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.